உங்களை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் நம்முடைய தங்கர் பச்சான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. 10 நாட்களுக்கு முன்பு தேர்தல் கூட்டணி பேச்சு நடந்து முடிந்தது. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக நிறுத்தி வைக்க வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்களும் ஆலோசனை செய்தோம். அப்பொழுது ஒவ்வொரு தொகுதியாக ஆலோசனையின் பொழுது கடலூர் தொகுதியில் யார் போட்டியிடலாம் என்றெல்லாம் ஆலோசனை நடைபெற்றது. நம்முடைய விருதை வள்ளல் அவர்களை மீண்டும் போட்டியிடலாம் என்ற ஆலோசனைகள். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், முன்னாள் செயலாளர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நம் கட்சியிலே எத்தனையோ தகுதியானவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்படியும் எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த தகுதியான ஒரு வேட்பாளர், இந்த மண்ணின் பிரச்சனைகளை பற்றி, மக்களின் பிரச்சனைகள் பற்றி நன்கு அறிந்தவர், அவரை ஏன் நிறுத்தி வைக்க கூடாது என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஐயாவிடம் கேட்டேன், நல்ல யோசனைப்பா அப்படின்னு ஐயா சொன்னாரு. உடனடியாக அவருக்கு அலைபேசியிலே கைபேசியிலே தொடர்பு கொண்டேன். அவர் லண்டனில் இருந்தார். அவர் நான் ஒரே ஒரு கேட்டேன், எங்க உலகாலமா உங்க எழுத்து மூலமாக, உங்க திரைப்படம் மூலமாக, எத்தனையோ காணொளி மூலமாக, வலைதளங்களில் நீங்கள் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் போடுறீங்க, தைரியமாக நீங்க கருத்துக்கள் சொல்கிறீர்களே, நேரடியாக களத்திலே இறங்கி மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நீங்கள் நிற்கிறீர்களா என்ற கேள்வி கேட்டேன். நான் கேட்டது நியாயம் தானே, சரியான கேள்வி தானே அது. அவர் ஒரு சில நொடிகள் சிந்தித்து, நீங்க என்ன சொன்னாலும் நல்லதுக்கு தானே நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொன்னா நிச்சயமாக நான் நிற்கின்றேன். அவர் செய்த இந்த முடிவு சாதாரண முடிவு நினைச்சுக்காதீங்க. நீங்க அவர் நினைச்சிருந்தானா எப்பயோ வந்திருக்கலாம், அரசியல் வந்திருக்கலாம், ஆட்சியில் வந்திருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எந்த கட்சியில் வேணா போயிருக்கலாம், எப்பயோ நடந்திருக்கும். அது உலகாலமாக அவர் எழுத்து மூலமாக, எழுத்தாளர், அவர் சிந்தனையாளர், அவருடைய எழுத்தும் சிந்தனையும் அவர் திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். வித்தியாசமான திரைப்படம். நான் திரைப்படத்தை பத்தி நான் பேச வரல. இங்க அழகி திரைப்படமா, பள்ளிக்கூடமா, களவாடிய பொழுதுகளா, கருமேகம் கலங்கிந்தர, இதெல்லாம் நான் பேச வரல. அது உங்களுக்கு தெரியும். நான் பேச வந்தது ஏன் நம்ம கூட்டணியில் அவர் போட்டியிடுகின்றார். அவர் சினிமா துறையில் ஒரு சிலர் அவரை பார்த்து, ஏன் தங்கர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க, இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. அவர் அதுக்கு சொன்ன பதில், ஏங்க நானும் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், இந்த 2 கட்சிகளும் ஏதாவது நல்லது செய்வாங்க, என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க, நான் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், நானும் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், திமுக அதிமுக, திமுக அதிமுக மாறி மாறி எனக்கு எல்லா முதலமைச்சர்களும் எனக்கு நல்லா தெரியும். கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து, எடப்பாடி பழனிசாமியும் தெரியும், இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா இவங்க இவ்வளவு பேர் இருந்தோம், எனக்கு தெரிஞ்சோம், என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் இதுவரைக்கும் ஒன்னும் செய்யலையே, மாறாக என் மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, அவங்களை இனி நம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே
என் தொகுதியில என் மக்களுக்காக சேவை செய்ய நான் வந்திருக்கின்றேன் என்று பதில் அளித்திருக்கின்றார் தங்கர் பச்சான் அவர்கள். சரியான பதில் தானே அது? நியாயமான பதில் தானே அது? அதுதான் எனக்கு அவரிடம் ரொம்ப பிடித்தது. நேர்மையானவர், நியாயமானவர். அவர் மனதிலே பட்டதை பேசிடுவார். அது நானா இருந்தாலும் சரி, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார். மனசுல பட்டது பேசிடுவார். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கூட சொல்லிவிடுவார். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிவிடுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.